உதகையில் தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த 4 இளைஞர்கள் போதை காளான்கள் பயன்படுத்திய போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளனர். உதகையில் தலை தூக்கும் போதை காளான் கலாச்சாரத்திற்கு தொடக்கத்திலேயே முடிவு கட்டப்படுமா? நீலகிரி மாவட்டம் உதகை பாம்பே கேசில் பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் கோவை தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வருகிறார். ஆகாஷ் இவருடைய நண்பர்கள் 3 அழைத்துக் கொண்டு உதகையை அடுத்துள்ள ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள வனப்பகுதிக்குள் அடிக்கடி அத்துமீறி சென்று வந்துள்ளார். சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் அவர்கள் 4 பேரையும் கண்காணிக்க ஆரம்பித்தனர். வனப்பகுதிக்குள் நுழையும் போது நன்றாக செல்லும் அவர்கள் வரும்போது கடுமையான போதையில் தள்ளாடியபடி வருவதை பார்த்து அப்பகுதி மக்களுக்கு மேலும் சந்தேகம் வலுத்தது. இது குறித்து உடனே அவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அப்பகுதிக்கு வந்த போலீசார் 4 பேரையும் ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தனர். சம்பவத்தன்று ஃபிங்கர் போஸ்ட் வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ஆகாஷ் உள்ளிட்ட 4 பேரும் போதை காளான்களை சேகரித்து அதை காட்டுக்குள் அமர்ந்து பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதை கண்காணித்த காவல்துறையினர் அவர்களை கையும் களவுமாக பிடித்து அவர்களிடமிருந்த போதை காளான்களை கைப்பற்றினர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் வனப்பகுதியில் மேஜிக் மஷ்ரூம் என்று சொல்லப்படும் போதை காளான்கள் பரவலாக கிடைக்கும். வனப்பகுதியில் பரவலாக காணப்படும் இதுபோன்ற போதை காளான்களை பயன்படுத்துவதற்கென்றே பலரும் அங்கு செல்வது வழக்கம். அதனை போலீசார் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தி வரும் நிலையில் தற்போது உதகையிலும் இதுபோன்ற போதை காளான் கலாச்சாரம் உருவெடுத்துள்ளது என்கின்றனர் போலீசார். கொடைக்கானலை போன்றே உதகையிலும் இதுபோன்ற போதை காளான்கள் ஆங்காங்கே வனப்பகுதிக்குள் கிடைக்கின்றது. அவற்றை உண்பதால் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்து முழுமையாக தெரியாத இளைஞர்கள் பாதுகாக்கப்பட்ட வனத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அந்த வகை காளான்களை பறித்துச் செல்கின்றனர். இதனால் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படும் போதுதான் போதை காளான்களின் விபரீதம் குறித்து பொதுமக்களுக்கு தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கல்லூரி மாணவர் ஆகாஷ் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி ஒருவருடன் உதகையில் மது அருந்தி போதை காளான் பயன்படுத்திய போது மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.